வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம யூனிஃபார்ம் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 4க்கான சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? கொடுக்கப்பட்ட வரைபடமானது 7 வெவ்வேறு மாதங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் M4 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களானது M2 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷினா. சரியா? ஸோ இதில் M4 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களானது M4ல் 24ன்னு இருக்குது. சரிங்களா? அதே போல் M2 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களில் M2 வந்து 32ன்னு இருக்குது. ஸோ இதில் எத்தனை சதவீதம்? இதில் எப்போவுமே என்ன செய்யணும்னா, இந்த M2 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அதில் அந்த மாதிரி நம்பரை கீழே எழுதணும். சரியா? ஸோ M2ல் தான் M4 அப்படின்றது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 8ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, 8ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை, 4ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 25 முறை. ஸோ 3ஐயும் 25ஐயும் பெருக்குனா 75% அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின், 7 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 25, 32, 18, 24, 36, 29, 38. இதை ஆட் பண்ணால் 17, 23, 27, 35, 37, 42. ஸோ 5, 8, 10, 11, 14, 16, 20, 202ன்னு வருது. இதை 7 பேர் இருக்காங்களா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோம். 202 7ஆல் டிவைட் பண்ணுறனா 2 முறை 14, மீதி 6, இது 2. 8 முறை 56, மீதி 6. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திங்கன்னா அகைன் 8 முறை 56. சரிங்களா? அப்போ 28.8ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் 28.8. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், M2 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களின் எண்ணிக்கை M1 மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களின் எண்ணிக்கையை விட எத்தனை சதவீதம் அதிகமாக உள்ளது? இந்த அதிகம் குறைவு அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, அது ஞாபகம் வச்சுங்க. M2 வந்து 32, M1 வந்து 25. சரியா? ஸோ M2 வந்து 32, M1 வந்து 25. ஸோ இந்த மாதிரி எத்தனை சதவீதம் அதிகம், எத்தனை சதவீதம் குறைவு இப்படின்லாம் கேட்டால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க மேலே. சரியா? அது அதிகம்னு இருந்தாலும் சரி, குறைவுன்னு இருந்தாலும் சரி, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. கீழே அதிகம்னு சொன்னால் சின்ன நம்பர் போடுங்க. சரிங்களா? அதிகம்னு சொன்னால் கீழே சின்ன நம்பர், குறைவுன்னு சொன்னால் பெரிய நம்பர், இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ இதை கழிச்சிங்கன்னா 7/25 இன்ட்டு 100%. ஓர் 25 25, 4 முறை 100. ஸோ 7ஐயும் 4ஐயும் பெருக்குனா 28% அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கொடுக்கப்பட்டுள்ள பட்டை வரைபடமானது ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை விற்ற மிதிவண்டிகளின் எண்ணிக்கையை கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், முதல் கால் பகுதியை விட 2வது கால் பகுதியில் அவர் எத்தனை கார்களை அதிகம் விற்றுள்ளான்னு கொடுத்துருக்காங்க. இது கார் இல்லைப்பா, மிதிவண்டி. சரியா? எத்தனை மிதிவண்டியை அதிகமாக விற்றுருக்காருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன செய்யலான்னா, கால் பகுதி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சார்? அதாவது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதம். இதில் அரை பகுதினா 6 மாதமா, கால் பகுதினா அதில் பாதி 3 மாதம். சரியா? அப்போ முதல் கால் பகுதி அப்படின்றது ஃபஸ்ட்டு 3 மாதம், 2வது கால் பகுதின்றது அடுத்த 3 மாதம். சரியா? அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு கால் பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் 2வது கால் பகுதி.
ஓகேங்களா? ஸோ இதில் முதல் கால் பகுதியை ஆட் பண்ணும்போது 245 சைக்கிளை விற்றுருக்காரு. இரண்டாவது கால் பகுதியை ஆட் பண்ணும்போது 275 சைக்கிளை விற்றுருக்காரு. இதை மூணையும் ஆட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதை மூணையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் முதல் கால் பகுதியை விட ரெண்டாவது கால் பகுதியில் அவர் எத்தனை சைக்கிளை அதிகமாக விற்றுருக்காருன்னு கேட்குறாங்க. இங்கே 245 சைக்கிளு, அங்கே 275 சைக்கிளு, அப்போ 30 சைக்கிளு எக்ஸ்ட்ராவாக விற்றுருக்காரு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மார்ச் மாதத்தை ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் எத்தனை சதவீதம் மிதிவண்டிகள் கூடுதலாக விற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் அப்படின்னும் போது 60 சைக்கிளை வந்து மார்ச் மாதத்தில் விற்றுருக்காரா? ஆனால் ஏப்ரல் மாதம் பாருங்கள் 95 சைக்கிளை விற்றுருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, மார்ச் மாதத்தை ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் அவர் எத்தனை சதவீதம் மிதிவண்டிகள் கூடுதலாக விற்றுள்ளது. கூடுதல் அப்படின்னா அதிகமாக, எத்தனை சதவீதம் அதிகமாக விற்றுருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. ஸோ 95லேருந்து 60 கழிப்போமா? கூடுதல் அதிகம்னு சொன்னால் சின்ன நம்பர் கீழே போடுங்க, இன்ட்டு 100%. ஸோ இதை கழிக்கும்போது என்ன வரும்னா 35/60 இன்ட்டு 100%. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். சரிங்களா? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 350ன்னு வரும். இதை 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதில் ஆப்ஷன் மிஸ்டேக்காக இருக்குது, பரவாயில்ல. ஆன்சர் எப்படின்னு தெரிஞ்சுங்க. 5 முறை 30, மீதி 5, ஒரு ஜீரோன்னு இருக்குது. இங்கே 8 முறை 48, மீதி 2, பாயிண்ட்டு வச்சு ஜீரோ சேர்த்திங்கன்னா 3 முறை 18ன்னு வரும். சரிங்களா? ஸோ 58.3% அப்படின்றது ஆன்சர். இங்கே ஆப்ஷன் மிஸ்டேக்காக இருக்குது, அது பார்த்துங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனிமோமீட்டர் அப்படின்றது கார்ட்டூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பைக்கமோ மேனோமீட்டர் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் அழுத்தம் அப்படின்னும் போது இதுக்கு பாரோமீட்டரா? கரெக்டாக, பாரோமீட்டரை கொண்டு தான் அழுத்தத்தை அளப்பாங்க. அதே போல் நிலநடுக்கம் அப்படின்னும் போது சீஸ்மோகிராஃப் அப்படின்வாங்க. கரெக்டாக. ஸோ ஈரப்பதம் அப்படின்னும் போது ஹைட்ரோமீட்டரை கொண்டு தான் ஈரப்பதத்தை அளப்பாங்க. இந்த இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரை அளக்க தான் நமக்கு ஸ்பைக்கமோ மேனோமீட்டர் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஆன்சரு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 0.33 இன் P/Q வடிவம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ P/Q வடிவம் அப்படின்னா என்னங்க, மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் வரணும். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே மேலே ஏதுங்க. சரிங்களா? டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் இருக்கா? ஸோ 2 நம்பர்னால் 100ஆல் கழிக்கணும். இதே ஒரு நம்பர் இருந்தால் 10ஆல் கழிக்கணும். சரிங்களா? 3 நம்பர்னால் 1000ஆல் கழிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதே போல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே கோடு இல்லாமல் எதனா நம்பர் இருக்கா? எதுவும் இல்லைல்ல. ஸோ எதுவும் இல்லைன்னா 1 கழிக்கணும். சார் சப்போஸ் ஒரு நம்பர் இருக்குது சார், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன், பார் நான் 4க்கு மட்டும் தரேன், 7ன்ற நம்பருக்கு மேலே கோடு இல்லை சார் அப்படின்னா அப்போ 10 கழிக்கணும். சரிங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே கோடு இல்லாமல் எதனா நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? எதுவுமே இல்லைன்னா 1 கழிக்கணும். சப்போஸ் ஒரு நம்பர் இருந்தால் 10 கழிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே 33/99ன்னு வரும். இதை 33ஆம் வாய்ப்பாலே அடித்தா 1/3 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? எக்ஸாமில் எனக்கு இந்த மெத்தட் ஞாபகம் வரல அப்படின்னா தாராளமாக என்ன செய்யுங்க, ஆப்ஷனை டிவைட் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிற நம்பர் உள்ளேயும் கீழே இருக்கிற நம்பர் வெளியும் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 3 முறை 9, மீதி 1. ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால 0 சேர்த்துங்க. 3 முறை 9, மீதி 1. கரெக்டுங்களா? ஸோ 0 சேர்த்திங்கன்னா அகைன் 3 முறை 9, மீதி 1.
பாருங்கள் 0.3333 போதா, இதை நான் 0.33 பாருன்னு எடுத்துப்பேன். சரிங்களா? ஸோ எந்த ஆப்ஷனை இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது மேலே இருக்கிற நம்பர் உள்ளேயும் கீழே இருக்கிற நம்பர் வெளியும் எடுத்து டிவைட் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருக்கிற கொஷின் வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? மெத்தடு தெரியும்னா தாராளமாக மெத்தடில் போடுங்க. மெத்தட் எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஷனை டிவைட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல் என்பது ப்ளஸ் எனவும் எம் என்பது மைனஸ் எனவும் என் என்பது பெருக்கல் எனவும் பி என்பது வகுத்தல் எனவும் கொண்டால் கீழ்கண்ட சமன்பாட்டின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன செய்யலாம்னா அந்த சிம்பிள்ஸ் போட்டுக்குப்போம். என் வந்து பெருக்கல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10, எல் வந்து ப்ளஸ்ஸு, 42 பியா. ஸோ பி என்பது வகுத்தல். அதே போல் எம்ன்றது மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பாருங்கள், இதை போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம், சரிங்களா, போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் இதில் என்னென்ன சிம்பிள் இருக்குன்னா பெருக்கல் இருக்குது, சரிங்களா, ப்ளஸ் இருக்குது, வகுத்தல் இருக்குது, மைனஸ் கழித்தல் இருக்குது. இதில் யார் ஃபஸ்ட்டு வராங்க? நமக்கு கொடுத்துருக்கிற கொஷினில் இந்த 4 சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சிம்பிளில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னா வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு வராங்க. சரியா? அப்போ அந்த வகுத்தல் எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 14 × 10 ப்ளஸ் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் இப்படி வந்திருக்காப்பா. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் மேலேயும் ரெண்டாவது இருக்கிற நம்பர் கீழேயும் எடுத்துக்கணும். மாற்றி எடுத்தால் தப்பு. சரியா? இது ஒரு முறை, இது 21 முறை. ஸோ 21 - 8ன்னு எடுத்துக்கிறேன். இதை அப்படியே வகுத்துட்டு 21ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது வகுத்தல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெருக்கல் இருக்கா? இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே கொடுத்துருக்காங்க, பெருக்கல் இருக்குது. ஸோ இதை பெருக்கும்போது 140 + 21 - 8. இதை ஆட் பண்ணினா 161ன்னு வருமா? அடுத்தது ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல, அடுத்தது கூட்டல் -8. இதை கழிக்கும்போது 153ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி 153 இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களில் ஏ என்பவர் இடது புறத்திலிருந்து 17ஆவதாகவும், ஏ என்ற ஒருத்தர் லெஃப்டிலிருந்து பார்த்தா 17ஆவதாக இருக்கார். ஸோ ஏ வந்து லெஃப்டில் இருந்து பார்த்தா 17ஆவது ஆள். பி என்பவர் வலப்புறத்திலிருந்து 22ஆவது ஆளுன்னு சொல்கிறாங்க. அப்போ பி வந்து ரைட் சைட்லேருந்து பார்த்தா 22ஆவது ஆள். சரிங்களா? அந்த வரிசையில் ஏ என்பவர் வலப்புறத்திலிருந்து 13ஆவதாக இருந்தால், ஏ வந்து வலப்புறம் ரைட் சைட்லேருந்து பார்த்தா 13ஆவது ஆளாக இருக்கார். ஸோ இடப்புறத்திலிருந்து பியின் இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். இந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும்னா ஒரே ஆளோட லெஃப்ட்டும் ரைட்டும் எனக்கு தெரியணும். சரியா? ஒரு ஆளோட 2 சைடுமே தெரியணும். இப்போ பாருங்கள், இதில் ஏவோட இடது புறம் தெரியும். இடது புறத்திலிருந்து அவர் 17ஆவது ஆள். அதே ஏவோட வலப்புறத்திலிருந்து அவர் 13ஆவது ஆளுன்னு தெரியும். சரியா? ஸோ ஏவோட லெஃப்ட்டும் தெரியும், ஏவோட ரைட்டும் தெரியும். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். சரியா? ஒரே ஆளோட 2 சைடும் தெரிஞ்சாதான் டோட்டலாக அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏவை வச்சு நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கிறேன். ஏ வந்து லெஃப்டிலிருந்து 17ஆவது ஆள், ரைட்டில் இருந்து 13ஆவது ஆள். இதை ரெண்டையும் கூட்டி 1 கழிச்சனா 30 - 1, அந்த வரிசையில் மொத்தமாக 29 பேர் இருக்காங்க. இதோட ஏவோட வேலை முடிஞ்சுது. சரியா? ஏவோட வேலை என்னன்னா டோட்டலாக அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க தான் ஏ கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், இப்போ பிக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க? பியோட லெஃப்ட் சைடு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இடப்புறத்திலிருந்து பியின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா அதே ஃபார்முலா டோட்டல் = L + 6 - 1 இல்லை டோட்டலாக அந்த வரிசையில் 29 பேர் இருக்காங்கன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம்.
கரெக்டா? ஸோ எல் லெஃப்ட் சைட்லேருந்து அவர் எத்தனாவது ஆளுன்னு தெரியாது, ஆனால் ரைட் சைடு வலப்புறத்திலிருந்து பி வந்து 22வது ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? 22வது ஆள் -1. ஸோ 29 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் இதை கழிச்சிங்கன்னா 21. இந்த 21 இந்த சைடு வந்தால் 29 - 21 ஈக்குவல் டு லெஃப்ட்டு. ஸோ லெஃப்டிலேருந்து அவங்க 8வது ஆளாக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 8 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ரூபாய் 20க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா வீதம் தனிவட்டி வீதப்படி தனிவட்டி ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியணும். மாதம் ரூபாய்க்கு 3 பைசா வட்டி தராங்க. சரியா? ரூபாய்க்கு 3 பைசா, அதாவது ஒரு ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. சரியா? 3 பைசா வட்டி. நான் அந்த மாதிரி 20 ரூபாய் கடன் வாங்குகிறேன். ஸோ 20 ரூபாய்க்கு 3 பைசான்னு போட்டிங்கன்னா எவ்வளோ தருவோம்? 20 × 3 பைசா 60 பைசான்னு தருவோமா? ஸோ ஒரு மாதத்துக்கு 60 பைசா தரம்பா. தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. அப்போது நான் 20 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். 20 ரூபாய்க்கும் 3 பைசா 3 பைசான்னு தந்தால் 60 பைசா தருவேன். ஸோ ஒரு மாதத்துக்கு நான் 60 பைசா இன்ட்ரெஸ்ட் தரேன். இந்த மாதிரி எத்தனை மாதம் தரேன்னு கேட்டிங்கன்னா 4 மாதத்துக்கு தரேன். ஒரு மாதத்துக்கு 60 பைசானா 4 மாதத்துக்கு 240 பைசாவா? கரெக்டுங்களா? அந்த 240 பைசான்றது என்ன? 2 ரூபாய் 40 பைசா. கரெக்டுங்களா? 2 ரூபாய் 40 பைசா. ஸோ 2.40 அப்படின்றது ஆன்சர். அவ்வளோதான். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். தெளிவாக புரிஞ்சுங்க. அவங்க ரூபாய்க்கு 3 பைசா வட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு ரூபாய்க்கு 3 பைசா வட்டினா நான் 20 ரூபாய் கடன் வாங்குகிறேன். 20 ரூபாய்க்கு 3 பைசான்னு போட்டிங்கன்னா 60 பைசா வட்டி. சரி, ஒரு மாதத்துக்கு 60 பைசா வட்டிப்பா. இந்த மாதிரி நான் 4 மாதத்துக்கு வாங்குறேன்னா 240 பைசா வட்டி. அந்த 240 பைசான்றது 2 ரூபாய் 40 காசு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பி ஒரு வேலையை 12 நாட்களிலும் கியூ அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதுக்கு மீசிமா எதுங்க? ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் இது 6 முறை, இந்த 15 அப்படியே இருக்கும். அகைன் 2ஆம் வாய்ப்பாடில் 3 முறை 6, 15 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடில் அதெல்லாம் வராது. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 3 3 5 5 அகைன் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1,1ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி இந்த சைடில் இருக்கிற நம்பரை பெருக்குங்க. மொத்தம் எனக்கு 60 வேலைன்னு வரும். சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60ன்னு வரும் பெருக்கும்போது. ஸோ இதுதான்ப்பா மொத்த வேலை. சரிங்களா? மீசிமா எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு மீசிமா எடுத்த பிறகு மொத்த வேலையை கண்டுபிடிக்கிறீங்க. மொத்தமாக 60 வேலை வருது. இதை பி கிட்ட கொடுத்தா 12 நாளில் செய்வார். கியூ கிட்ட கொடுத்தா 15 நாளில் செய்வார். சரியா? ஸோ பி வந்து 12 நாளில் 60 வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாரா? அதாவது 12 5 60 இல்லைப்பா. கியூ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்கன்னு கேட்குறாங்க. 5 நாளில் 60 வேலை செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். 15 நாள் 60 இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த 5ம் 4ம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலை. ஒரு நாளைக்கு 5 வேலை பி செய்கிறாரு. அப்படி இருந்தால் தான் 12 நாளைக்கு 60 வேலை செய்வார். அதே போல் கியூ வந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். அப்படி இருந்தால் தான் 5 நாளில் 60 வேலை செய்வார். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்தால், அப்போ 2 பேரும் சேர்ந்துனா ஒரு நாளைக்கு பியும் கியூவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 வேலை செய்வாங்களா? கரெக்டுங்களா? இந்த மாதிரி 4 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 9 வேலைனா 4 நாளைக்கு 36 வேலை செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தமாக இருக்கிறது 60 வேலை. இந்த 60 வேலையில் 36 வேலையை ஃபஸ்ட்டு 4 நாளில் இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது 24 வேலை. கரெக்டுங்களா?
ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 9 வேலைனா 4 நாளைக்கு 36 வேலை. சரிங்களா? 60 வேலையில் 36 வேலையை ஃபஸ்ட்டு 4 நாளில் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிட்டாங்கன்னா மீதி இருக்கிறது 24 வேலை. சரியா? இந்த 24 வேலைக்கான பின்னம் என்ன, இதுதான் கொஷினு. ஓகேங்களா? மீதமுள்ள வேலையின் மீதம் இருக்கிறது 24 வேலை. சரியா? மொத்தமாக இருக்கிறது 60 வேலை. ஸோ 60 வேலையில் 24 வேலைன்னு இருக்குல்ல, இதுக்கான பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீதம் இருக்கிறது 24 தானேப்பா. ஸோ இதுக்கான பின்னம், இதை நான் 6ஆம் வாய்ப்பால் அடித்தா 4 முறை, இதை 6ஆம் வாய்ப்பாலில் 10 முறை, இதை 2ஆம் வாய்ப்பால் அடித்தா 2 முறை, இது 2ஆம் வாய்ப்பாலில் 5 முறை. ஸோ 2/5 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், 3 மணி முதல் 4 மணிக்கிடையே எந்த நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றாக இருக்கும், மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு அந்த கடிகாரத்தில் அவங்க என்ன டைம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மணி முதல் 4 மணி வரை, அப்போது சின்ன முள் 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும், பெரிய முள்ளும் அதுக்கு மேலேயே இருக்கும். சரியா? இப்படி இருந்தால் தான் அது மேற்பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு முள்ளுக்கு மேலே இன்னொரு முள் இருக்கும், அதாவது 0 டிகிரின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. 55 = 60. இது எந்த சம்மாக இருந்தாலும் மேற்பொருந்தும்னு எந்த சம் கேட்டாலும் அதுக்கு ஃபஸ்ட் லைனு 55 = 60ன்னு எடுத்துப்பேன். இந்த 2வது லைன் இருக்குல்ல, அதை தான் நான் என்ன செய்வேன்னா, 1ன்றது 5 நிமிஷம், 2னா 10 நிமிஷம், 3னா 5 நிமிஷம், 4னா 20 நிமிஷமா. ஸோ எனக்கு இந்த முள் 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குன்னா 15 நிமிஷத்துக்கும் 20 நிமிஷத்துக்கும் நடுவில் இருக்குது. கரெக்டாக? இதில் எது சின்னது, 5 நிமிஷமா 20 நிமிஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நிமிஷம் தான் சின்னது. அந்த 15 = எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட் லைன் 55 = 60பா. இந்த 2வது லைன் மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த முள் 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது, அதில் எது சின்னதுன்னா 3 தான் சின்னதா, அதுக்கு என்ன நிமிஷம், 15 நிமிஷம்ல, அந்த 15 = எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளே பண்ணோம். 60 × 15, இந்த சைடில் 2 நம்பராக இருக்குல்ல, இதுவும் நம்பர் இதுவும் நம்பராக இருக்குல்ல, அதை மேலே ஏதுங்க. இந்த எக்ஸுக்கு எதில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே எடுத்துங்க. சரியா? 5ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 11 முறை, 5ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை. ஸோ 180/11 வரும். 180 11ஆல் அடிக்கிறேன். 11 11 7 0வா, 70 அப்படின்னும் போது 6 முறை 66, மீதி 4. ஸோ ஆன்சர் எழுதும்போது 16 4/11 நிமிஷம்னு வரும். சரியா? இது இல்லாமல் அந்த டைம் பாருங்கள், எது எது கொடுத்துருக்காங்க, 3 மணி முதல் 4 மணிக்கிடையே அப்படின்றாங்க. 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அப்படின்னா டைம் எல்லாமே எப்படி இருக்கும், 3:05, 3:10, 3:15, 3:20 இப்படி தானப்பா டைம் வரும். 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வரேன் அப்படின்னா டைம் எல்லாமே அந்த டைமுக்குள்ளே தானே இருக்கும். சரியா? அப்போது இங்கே மணின்னு ஏதும்போது 3 மணின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா டைம் எல்லாமே 3 o'clock சம்திங்கில் தான் இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 12 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இதில் 12 பேனாக்களின் அடக்க விலை, ஸோ 12 பேனா வாங்க நானாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, 12 பேனா வாங்க நான் ஒரு 200 செலவு பண்ணுறேன். அதை 10 பேனா விற்கும் போதே எனக்கு கிடைக்குது. நான் 10 பேனா விற்கும் போதே எனக்கு அந்த 200 கிடைச்சிருது. இப்போ இது எனக்கு லாபமா நஷ்டமா? 12 பேனாக்கு 200 செலவு பண்ணி வாங்குறேன், ஆனால் 10 பேனா விற்கும் போதே எனக்கு அந்த 200 கிடைக்குதுன்னா அந்த 2 பேனாக்கான காசு எனக்கு லாபம் தானே. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா
பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிருங்க. அது லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி. லாபமாக இருந்தால் இது எனக்கு 2 பேனா லாபம், சரியா? லாபமாக இருந்தால் சின்ன நம்பரை கீழே எதுங்க, சரிங்களா? ஸோ நஷ்டமாக இருந்தால் பெரிய நம்பர் கீழே எதுங்க. 0க்கு 0 அடிச்சிட்டேன், ஓகேங்களா? மேலே 12ல் 10 கழிச்சா 2 இன்ட்டு இந்த 10 பெருக்குனீங்கன்னா 20% அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேறுபட்ட ஒன்றை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் பாருங்கள், ஒடிசா, இம்பால், கேங்டாங்கு, கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான ஒன்று? இதில் பாருங்கள், இந்த இம்பால்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இம்பால் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இம்பால் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிப்பூரோட கேபிட்டல், அதாவது தலைநகரம், சரிங்களா? மணிப்பூரோட தலைநகரம் தான் இம்பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே போல் இந்த கேங்டாக் அப்படின்றதும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கிமோட தலைநகரம், சரிங்களா? சிக்கிமோட தலைநகரம். அதே போல் கொல்கத்தா அப்படின்னும் போது மேற்கு வங்காளம், மேற்கு வங்காளத்தோட தலைநகரம். வெஸ்ட் பெங்காலோட தலைநகரம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா. ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கிற அந்த ஒடிசா அப்படின்றது அது எந்த ஸ்டேட்டுக்கும் தலைநகரம் இல்லைங்க, அதுவே ஒரு ஸ்டேட்டு. ஸோ கரெக்ட் தானே? அதுவே ஒரு மாநிலம், ஓகேங்களா? அதனால் வேறுபட்ட ஒன்று ஒடிசா தான், சரிங்களா? ஒடிசா அப்படின்றது தனி மாநிலம்ங்க. ஆனால் மீதி கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷனுமே ஒரு மாநிலத்தோட தலைநகரங்கள், ஓகேங்களா? ஸோ ஒடிசாவோட தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புவனேஸ்வர், ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏ என்பவர் எக்ஸின் தந்தை ஆவார். அப்போ எக்ஸோட தந்தை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்றது ஒரு ஆண், ஏன்னா அவர் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. பி என்பவர் வையின் தாயார் ஆவார். ஸோ வையின்ற ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுடைய அம்மா பி. ஸோ பின்றது ஒரு பெண், அதனால் நான் மைனஸ்ன்னு குறிச்சிக்கிறேன், ஓகேங்களா? எக்ஸ் மற்றும் ஜெட்டின் சகோதரி வை ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் சகோதரி வை. ஸோ எக்ஸ் இங்கே இருக்காருப்பா, எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் சகோதரி வை, சரியா? அப்போ வைன்றது ஒரு பெண்ணு, ஓகேங்களா? ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க, எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் சகோதரி தான் வை, சரியா? அப்போ வைன்றது ஒரு பெண்ணு. ஆனால் எக்ஸும் ஜெட்டும் ஆனா பெண்ணான்னு சொல்லலை. எனில் பின்வரும் கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பி என்பவர் ஏவின் மனைவின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெட்டு, எக்ஸு, ஒய் இவங்க எல்லாருமே பாருங்க சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே சகோதரன் சகோதரினா ஏவும் பியும் கண்டிப்பாக கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது பி என்பவர் ஏவின் மனைவி அப்படின்றது ரைட்டு, கரெக்டான பாயிண்ட்டு. ஏன்னா இவங்க ஒரு தாய் பிள்ளைகள், சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? பிக்கு ஒரு மகன் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கு ஒரு மகன் இருக்காங்க. இல்லை வைன்றது பெண்ணுன்னு தெரியும்பா, ஆனால் எக்ஸும் ஜெட்டும் ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்லேயோ ஜெட்டுலேயோ ஒருத்தர் ஆனா இருக்கலாம்ல, சரியா? அப்போ 2வது ஆப்ஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இந்த 4வது ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ் என்பவர் ஜெட்டின் சகோதரி. எக்ஸுன்ற ஒரு ஆள் ஜெட்டுக்கு சகோதரி, அவங்களுக்குள்ள அது சகோதரன் சகோதரி எது வேணா இருக்கலாம். ஏன்னா ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு அது கொடுக்கல கொஷினில், சரியா? ஸோ ஆப்ஷன் டியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 3வது ஆப்ஷன் பாருங்களேன், வை என்பவர் ஏவின் மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட மகன் வையின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கொஷின்லே தெளிவாக சொல்லிட்டாங்க வையின்றது ஒரு பெண். அவங்க எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் சகோதரி தான் வையின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? கொஷினில் எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் சகோதரி வையினா அப்போ கண்டிப்பாக சிஸ்டர் தான் வையின்னும் போது வையின்றது கண்டிப்பாக ஒரு பெண். ஆனால் வை என்பவர் ஏவோட மகன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் சி தான் இங்கே தவறான ஒன்று. ஸோ நமக்கு ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், புஜாரா ஈக்குவல் டு 90, கில்லு வந்து 30னா ராகுல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் இது தெளிவாக பார்த்துன்னு போங்க. என்னன்னா UAA மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வவ்வல்ஸ் இருக்குது. ஸோ வவ்வல்ஸ் அப்படின்னா AEIOUவா, சரியா. இந்த புஜாராவில் 3 வவ்வல்ஸ் இருக்குது, சரியா. நான் என்ன செய்கிறேன்னா ஒரு வவ்வல்ஸுக்கு 30ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு வவ்வல்ஸுக்கு 30னா 3 வவ்வல்ஸுக்கு 90. அதனால தான் இங்கே 90 கொடுத்துருக்கேன். நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதை அவங்க 90 தான் தரணும்னு இல்லை, ஈக்குவல் டு 3ன்னும் கொடுத்துருப்பாங்க ஒரு சில நேரத்தில். போன தடவை தேர்ஸ்டே ஈக்குவல் டு 3, ஃப்ரைடே ஈக்குவல் டு 2 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. கரெக்ட் தானே. ஸோ நீங்கள் கஷ்டமாக கேட்டாலும் இதை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்தேன், சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், கில் ஈக்குவல் டு 30ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வவ்வல்ஸுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால தான் 30ன்னு கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன்ல ஒரு வவ்வல்ஸுக்கு 30ன்னு எடுத்துக்கிறேன், அதனால தான் 3 வவ்வல்ஸுக்கு 90ன்னு எதுனேன். கில்லில் ஒரே வவ்வல்ஸ் தான் இருக்குது, அப்போ அதனால் 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ராகுல் அப்படின்றதுல எத்தனை வவ்வல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னு ஒன்று, யூன்னு ஒன்று, 2 வவ்வல்ஸ் இருக்கா. ஒரு வவ்வல்ஸுக்கு 30னா 2 வவ்வல்ஸுக்கு 60 தானே. ஸோ ஆப்ஷன் பி 60 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏபிசிடி மற்றும் இ என்ற 5 நபர்கள் ஒரு ஆண்டில் முறையே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் பயணிக்கின்றனர். சி மற்றும் டிக்கு இடையே ஒரே ஒரு நபர் மட்டுமே பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரே ஒரு நபர் மட்டும் பயணிக்கிறார். இதில் சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரே ஒரு நபர் மட்டுமே பயணிக்கின்றனர் அப்படின்றாங்க. அதனால தான் நான் என்ன செய்கிறேன்னா ஏபிசிடிஇ அப்படின்னும் போது ஒரே ஒரு நபர் இங்கே மட்டும் கேப் விட்டேன், சரிங்களா. அதே போல் பி மற்றும் இக்கு இடையே 3 நபர்கள் பயணிக்கின்றனர். ஸோ இங்கே பி எழுதிக்கிறேன், இங்கே இ எழுதிக்கிறேன். பிக்கும் இக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இ என்பவர் டிக்கு அடுத்த மாதத்தில் பயணிக்கிறார். டிக்கு அடுத்த மாதத்தில் இ இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மார்ச் மாதம் பயணிக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏ தான். கொஷின் என்னன்னா மே மாதத்தில் பயணிக்கும் நபர் யாருன்னு கேட்குறாங்க. மே மாதம் பயணிக்கிறவர் இ, சரியா. ஸோ ஆப்ஷன் டி இ தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கொஷினில் இந்த சைடில் இருக்கிற இந்த 3 நம்பரையும் நான் பெருக்கிறேன். 5 × 6 × 4 இதை மல்டிப்ளை பண்ணால் 120ன்னு வரும். இதை 10ஆல் டிவைட் பண்ணால் 12. ஸோ அதே போல் இங்கே இதை 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 × 7 × 5 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 210ன்னு வரும். இதை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 21. ஸோ சைடில் இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 × 8 × 10. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 320ன்னு வரும். இதை 10ஆல் அடிச்சிங்கன்னா 32 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், பியின் பி சதவீதமானது 36 எனில் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. பி இன்னுன்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷனுங்க, பெருக்கல். பி சதவீதம் அப்படின்னா P/100. இந்த ஆனது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆனது 80 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா 30 ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துங்க, ஈக்குவல் டு 36, சரிங்களா. ஸோ இந்த பிக்கு பதிலாக பி அப்படியே எழுதிட்டேன். இன்னுன்னு கொடுத்தா பெருக்கல், பி சதவீதம்னா P/100. இந்த ஆனதுக்கு பதிலாக தான் ஈக்குவல் டு 36 அப்படியே வச்சுக்கிறேன். பி ஸ்கொயர், அதாவது பியையும் மல்டிப்ளை பண்ணால் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 100 இந்த சைடு மல்டிப்ளை ஆச்சுன்னா 36 × 100ன்னு வருமா. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்றது 6 ஸ்கொயரு, 100ன்றது 10 ஸ்கொயரு. எல்லாத்துலேயும் ஸ்கொயர் அடிச்சிட்டேன். அப்போ பியோட வேல்யூ 6 × 10ன்னு பெருக்குனா 60 அப்படின்றது.
சரியா? ஸோ ஆப்ஷன் பி 60 இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 3 நபர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:7:9. ஸோ 8 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் பி பாருங்க, 16, 28, 36 இதுதானே கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயது விகிதம் கடைசியாக கேட்குறதும் அவர்களின் தற்போதைய வயது. ஸோ தற்போதைய வயது விகிதம் 4:7:9 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை அதிக்கும் போது 4:7:9 வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர். இதை 4 வாய்ப்பால் அடிச்சா இது 4 முறை, 4 வாய்ப்பால் இது 7 முறை, 4 வாய்ப்பால் இது 9 முறை. 4:7:9 ரேஷியோ வருதா? சரிங்க சார். சப்போஸ் 2 ஆப்ஷன் வருது, இப்போ நான் என்ன செய்யறது? இதுக்கு முன்ன பாயிண்ட் பாருங்க, 8 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56. ஸோ இப்போ எனக்கு 16 வயசுப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 8 வயசு இருக்குமா? இப்போ எனக்கு 28 வயசுனா 8 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசு இருக்கும். ப்ளஸ் இப்போ எனக்கு 36 வயசுனா 8 வருஷத்துக்கு முன்னாடி 28 வயசு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 8 வருஷத்துக்கு முன்ன இவங்க 3 பேர் வயசையும் கூட்டினா 56 வயசுன்னு சொல்கிறாங்க. இதை கூட்டி பாருங்க, கரெக்டாக 56 வயசு வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் நம்பர் 4க்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.